வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் டிலெக்ஷிகா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. தொடர்ந்து சர்வதேச கண்காணிப்பு வலயத்துக்குள் இலங்கை விடுக்கப்பட்டுள்ள வலியுறுத்தல். கொழும்பில் களமிறங்குமா தமிழரசு கட்சி, இந்த வாரம் தீர்மானம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா விவசாய அமைச்சுக்கு விஜயம். ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 074585133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். தொடர்பான இலங்கை செய்திகள். உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரத்நாயக்கா கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பான தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக உயர் நீதிமன்றம் 22/8/2024 அன்று வழங்கிய தீர்ப்பை தேர்தல் ஆணைக்குழு முழு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு தனது பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொண்டதுடன் இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் செயற்படுத்துவதாகவும் ஆணைக்குழு கூறியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2024 அன்று நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தேர்தலை நடத்துவதன் பங்கை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதி விரைவில் நிர்ணயம் செய்ய ஆணைக்குழு கூட உள்ளது. இதேவேளை எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையை தொடர்ந்தும் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்திருக்கும் வகையிலான பிரேரணையொன்றை நிறைவேற்றுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. அதன் ஆசிய பிராந்திய பிரதிபலிப்பாளர் மீனிக்சி கங்குலி வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்றுள்ளார். அவர் கடந்த கால ஜனாதிபதிகள் புரிந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும், இலங்கையின் தண்டனைகளிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுதல், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சியாளர்களுக்கும் அச்சுறுத்தப்படல், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுதல் போன்ற நிலைமைகள் இன்னும் தொடர்கின்றன. இந்த நிலையில் இலங்கையின் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்கு சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதற்கான பிரேரணை கட்டாயமாகும். இந்த பிரேரணை இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகளை கண்காணித்து சர்வதேசம் அறிக்கைப்படுத்தும் வகையிலும் எதிர்கால வழக்கீடு நடவடிக்கைகளுக்காக ஆதாரங்களை திரட்டவும் இயலும் வகையில் அமைக்கப்பட வேண்டும். அதனூடாக சர்வதேச குற்றங்களை இழைத்தவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பிரதிபலிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் இந்த வாரம் தீர்மானிக்கப்பட உள்ளது. கட்சியின் மத்திய செயற்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ள 11 பேர் அடங்கிய நியமன குழு கூடி அந்த தீர்மானத்தை எடுக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு கூறினார். அத்துடன் அரசால் முன்னெடுக்கப்பட உள்ள புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளுக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்து போட்டியிட உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இணைந்து போட்டியிடுவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அக்கட்சி குறித்து அழைப்பை நிராகரித்துள்ளமையால் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் முடிவை எடுத்துள்ளது.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்தது. இதன்போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளடக்கலான தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு, தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், ஜனாதிபதி தேர்தல் பெறுபவர்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து சுமந்திரனிடம் தூதுவர் ஜூலி சாங் கேட்டறிந்தார். அதேபோன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சுமந்திரன், பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல், புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்தல் என்பன உள்ளடக்கலான சில நேர்மறையான வாக்குறுதிகளை இப்புதிய அரசு வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த அமெரிக்க தூதுவர், தம்மிடம் ஊழல் மோசடிகளை இல்லாத ஒழிப்பதற்கு அவசியமான தொழில்நுட்பங்கள் இருப்பதாகவும் அதனை அரசுக்கு வழங்கி உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியால் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் இதன்போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சுமந்திரன், அரசு அமைப்பதற்கு தேவையான சாதாரண பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தியால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புவதாகவும், இருப்பினும் 3/2 பெரும்பான்மையை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவாகவே காணப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் குறித்து கருத்து வெளியிட அமெரிக்க தூதுவர், இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். மோசடிகளை மேற்கோள் காட்டி பரீட்சை திணைக்களத்தை முற்றாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் தேர்வு தொடர்பான மோசடியில் ஈடுபட்டோரின் பெயர்களை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் வெளியிட்டார். தேர்வு தொடர்பான பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்ட 473 பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் எந்த தேர்விலும் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. வலய பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பட்டியலில் உள்ளடக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலை காரணமாக பரீட்சை திணைக்களத்தை முழுமையாக மறுசீரமைக்க வேண்டியது அவசியம் என ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர்களின் ஓய்வூதிய பலன்களை ரத்து செய்யும் வர்த்தமானியை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் 11/9/2024 நிறுத்தப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வர்த்தமானியில் அறிவித்துள்ளார். மேலும் 11/9/2024 பின்னர் ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கான கோரிக்கைகள் எதுவும் இலங்கை மத்திய வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறமையான குடிமக்களை மையமாக கொண்ட அரசு சேவையை உருவாக்குவதற்கு தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியருக்கு ஆதரவளிப்பதற்கான தனது அர்ப்பணிப்பையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதிப்படுத்தினார். கடந்த ஆட்சியில் இருந்ததை போலன்றி மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு அதிகாரிகள் இனி அரசியலுக்கு பழிவாங்கலுக்கும் ஆளாக மாட்டார்கள் என்று வலியுறுத்தினார். இன்று முற்பகல் விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளுடனான விரிவான கலந்துரையாடலில் விவசாய அமைச்சின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து முழுமையாக மீளாய்வு செய்யப்பட்டது. கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் அமைச்சு வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்த ஜனாதிபதி, இந்த இலக்கை அடைவதற்கு அரசாங்க அதிகாரிகளின் செயற்பாடுகள் தீர்மானிக்குமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து புதிய அரசியல் திசையில் பொதுமக்களை நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டார். குடிமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் மற்றும் பொது சேவையின் மீதான அவர்களின் அதிருப்தி ஆகியவற்றால் உந்தப்பட்ட இந்த மாற்றம் நாட்டில் நிர்வாகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கின்றது. விழித்திறனான மக்களை மையப்படுத்தி அரசு சேவையை கட்டியெழுப்பதற்காக தனது அர்ப்பணிப்பை வலியுறுத்திய
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை அடைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுப்பதாக தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பரவலான மோசடி மற்றும் ஊழலுக்கு பங்களித்துள்ளதாக பொதுமக்கள் நம்புவதாகவும் தற்போதைய ஆணை இத்தகைய நடைமுறைகளை தடுப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிலைநாட்டுமாறு நேர்மையுடனும் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடனும் செயற்படுமாறு ஜனாதிபதி அரசு ஊழியருக்கு அழைப்பு விடுத்தார். மாநிலத்தில் மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை பொறுத்தது என்று அவர் வலியுறுத்தினார். அண்மையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது சட்டத்தொழிலுக்கு திருப்பியுள்ளார். அலி சப்ரி தனது சட்டத்தொழிலை சேர்ந்த குழுவுடன் சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். நான் சேர்ந்த இடத்துக்கு திரும்புவது மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்ற அறிக்கையுடன் அமைச்சர் அலி சப்ரி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய உறுப்பினரான அலி சப்ரி தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளார். அவர் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரின் முன்னாள் அரசாங்கத்தின் கீழ் நிதி மற்றும் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றினார். வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் 2க்கு 2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு 1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு 1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு 2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7 முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலை கழிவு. தொடர்பான உலக செய்திகள். சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி அமலுக்கு வரும் வகையில் ஈஸ்வரனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாத இறுதியில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் தம் மீது சுமத்தப்பட்ட 5 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக அரசு ஊழியர்கள் பதவி வைத்த போது விலை மதிப்புள்ள பொருட்களையும் அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக ஈஸ்வரன் மீது 4 குற்றச்சாட்டுகள் பிரிவு 165 கீழ் சுமத்தப்பட்டன. தண்டனை சட்டத்தின் பிரிவு 165 ஒரு பொது சேவை ஊழியர் அவர் அதிகாரப்பூர்வ நிலையில் எவரிடம் இருந்த விலை மதிப்புள்ள எதையும் இலவசமாக அல்லது போதிய கட்டணமின்றி ஏற்றுக்கொள்வது அல்லது பெறுவது குற்றமாகும். விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாகவும் ஈஸ்வரன் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது. அமைச்சர் பதவி வைத்த போது $4 லட்சம் அதிக மதிப்புள்ள பொருட்களை ஈஸ்வரன் அன்பளிப்பாக பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு 6 இருந்து 7 மாத சிறை தண்டனையை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி அரசு அமைப்புகளின் திறன்மிக்க நிர்வாகத்துக்கும் நம்பிக்கைக்கும் நண்பகத்தன்மைக்கும் அடிப்படை கொள்கைகளை என வலியுறுத்தி இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜப்பானில் மிசசாகி விமான நிலையத்தில் புதைக்கப்பட்டிருந்த அமெரிக்க குண்டு புதன்கிழமை வெடித்துள்ளது. குண்டு வெடிப்பினால் விமான ஓடுபாதையில் 23 அடி ஆழத்தில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு உயிரிழப்பும் இடம்பெறவில்லை. 500 பவுண்டுகள் எடையுள்ள அமெரிக்க குண்டுதான் குண்டு வெடிப்புக்கு காரணம் என்பதை ஜப்பானின் தற்காப்பு படையை சேர்ந்த குண்டு செயலிழப்பு குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த குண்டு 2ஆம் உலகப் போரின் போது தற்கொலை பயணங்களில் காமிகேஸ் விமானங்களை தடுப்பதற்காக வீசப்பட்டதாக கருதப்படுகின்றது. குறித்த பகுதியில் மீண்டும் வெடிப்பு சம்பவம் நிகழவில்லை. போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தற்போது சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். விமான நிலையம் இன்றைய தினம் மீண்டும் திறக்க உள்ளதாக தலைமை அமைச்சரவை செயலாளர் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் மியசாகி விமான நிலையம் உள்ளது. 1943 2ஆம் உலக போரின் போது ஜப்பான் கடற்படை தளமாக இந்த விமான நிலையம் திறக்கப்பட்டது. 2ஆம் உலக போரின் போது வீசப்பட்ட நூற்றுக்கணக்கான டன் வெடிகுண்டுகள் ஜப்பானை சுற்றி புதைந்து கிடக்கின்றன. சில சமயங்களில் கட்டுமான பணிகளின் போது வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. 2023ஆம் ஆண்டில் மொத்தம் 41 டன் எடையுள்ள 2348 குண்டுகள் அகற்றப்பட்டுள்ளதாக ரெய்ட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டுச் செய்திகள்.
பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்காக 26 வருடங்கள் விளையாடிய 31 வயதான சுழற்பந்து வீச்சாளர் உஸ்மான் காதிர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 10 அணிகள் பங்கேற்கும் 9வது ICC மகளிர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஐக்கிய அரபு ராச்சியத்தில் ஷார்ஜாவில் ஆரம்பமாகிறது. பங்களாதேஷில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த குறித்த தொடர் அங்கு நிலவிய போராட்டம் காரணமாக பாதுகாப்பின்மையால் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு மாற்றப்பட்டது. அதன்படி ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள ஷார்ஜா மற்றும் துபாய் ஆகிய 2 இடங்களில் போட்டிகள் நடைபெற உள்ளன. இன்று 3ஆம் திகதி முதல் எதிர்வரும் 20ஆம் திகதி வரையில் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த மகளிர் T20 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திய ஆஸ்திரேலியா 6வது தடவையாக சாம்பியன் பட்டம் பெற்றது. 2024 T20 உலகக்கிண்ண தொடரில் குழு A-யில் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளும், குழு B-யில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் உள்ளன. மகளிர் T20 உலகக்கிண்ணத்தை அதிக முறை வென்ற நாடு என்ற பெருமையை ஆஸ்திரேலியா தன்வசம் வைத்துள்ளது. இதுவரையில் 8 முறை நடைபெற்ற மகளிர் T20 உலகக்கிண்ண தொடரில் 6 முறை சாம்பியன் பட்டம் வென்று ஆஸ்திரேலியா அசத்தியுள்ளது. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் தலா 1 முறை வெற்றி பெற்றுள்ளன. எனினும் இந்த முறை தொடரில் ஆசிய சாம்பியன்களுக்கான இலங்கை மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. அண்மையில் இலங்கையில் நடைபெற்ற ஆசிய கிண்ண தொடரை வென்ற இலங்கை அணியில் இடம் பிடித்துள்ள பல வீராங்கனைகள் உலகக்கிண்ண அணியில் இடம்பெற்றுள்ளனர். தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு $2.34 மில்லியன், ரன்னர் அப் அணிக்கு $1.17 மில்லியன், அரையிறுதிக்கு தகுதி பெறும் அணிகளுக்கு $6,75,000 பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி PR விசாவினை 50 வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100 வீதம் வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 024588133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tinta.